ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இன்னைக்கு தொடர் ஒரு சிறப்பான தொடர்னே சொல்லலாம், ஒரு ஸ்பெஷலான தொடர். ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முதல் அத்தியாயத்தை இந்த ஸ்லோகத்தோடு முடிக்க போகிறோம். ஏன்னா இந்த முதல் அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் 47வது ஸ்லோகம். பார்ப்போம். சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வார்ஜுன சங்க்யே ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சசரம் சாபம் சோகசம்விக்னமானசஹ. சஞ்சய உவாச்ச, சஞ்சய் சொல்கிறார். எங்கிறது திடீர்னு சஞ்சய் வந்தான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிடாதீங்க. ஏன்னா அந்த அத்தியாயம் தொடங்கினதே திருதராஷ்டிரன் சஞ்சயன் கிட்ட அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டதை வச்சு தான். அதனால் சஞ்சயன் அந்த போர்க்களத்தில் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்காரு சஞ்சயன் திருதராஷ்டிரன் கிட்ட. அப்போ நடுவில் முக்கியமான விஷயங்கள்ன்றதுனால அர்ஜுனனோட மனநிலை புரியணுன்றதுக்காக அர்ஜுன வாச்சா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோமே தவிர இப்போ திரும்ப பழைய நிலைக்கு வரணும் இல்லையா? ஏன்னா என்னதான் இருந்தாலும் சஞ்சயன் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஏவம் உக்த்வா இந்த மாதிரியாக சொல்லிட்டு அர்ஜுன சங்கே போர்க்களத்தில் அர்ஜுனன் ரதோபஸ்த உபாவிஷத்து ரதத்திலேயே அப்படியே கீழே உட்காந்துட்டான். விசிறிஜ்ய சஷரம் சாப்பம் கையில் இருக்கிற அம்பு வில்லெல்லாம் கீழே நழுவி விழுந்துருச்சு, கீழே போட்டுட்டான். சோக சம்விக்ன மானசா சோகத்தோடு அப்படியே அங்கே தேர்தட்டில் உட்காந்துட்டான் அப்படின்ட்டு சஞ்சயன் திருதராஷ்டிரன் கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அர்ஜுனன் ஒரு க்ஷத்ரியன், அதுவும் சாதாரண ஒரு க்ஷத்ரியனில் பேர் போன எல்லா பக்கங்களையும் எல்லா திசைகள்லேயும் தன்னோட புகழ் பரவின அப்படிப்பட்ட ஒரு க்ஷத்ரியன். அப்படிப்பட்ட ஒரு க்ஷத்ரியனான அர்ஜுனன் தன்னோட கையிலேருந்து காண்டீவத்தையும் அம்புகளையும் கீழே போட்டு தீர்த்தட்டிலேயே கீழே சோகத்தோடு உட்காந்துட்டான்னா அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம், எவ்வளோ பேருக்கு அது அதிர்ச்சியையே கொடுக்கக்கூடும். ஏன்னா இந்த ஒரு செயலே இந்த போரை மாற்றிடும் அப்படியே. ஏன்னா அர்ஜுனன் இந்த போரில் இருக்கிறதுக்கும் அர்ஜுனன் இந்த போரில் இல்லாததுக்கும் ஒரு பெரிய மாற்றமே இருக்கும். அப்போது அப்படி ஒரு நிலைமையில் இப்போ ஒரு சஸ்பென்ஸான ஒரு இடத்துல நிற்குது. ஆனால் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அர்ஜுனன் இந்த விஷயங்கள் தன்னோட மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பகவான்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கான் இல்லையா? இது போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரத்தில் ரொம்ப மன அழுத்தமாக இருக்கும். எவ்வளோ விஷயங்கள் நம்ம மனசில் போட்டு நம்மளை குழப்பம், சரியாக யோசிக்க விடாமல் செய்யும். அந்த மாதிரி சமயத்தில் ஒரு நலன் விரும்பிக்கிட்ட ஒரு வெல்விஷர்கிட்ட, யார்கிட்டயோ கிடையாது, நம்மளுடைய நலனை அவங்க மனசில் வச்சுருக்கிற மாதிரி ஒருத்தவங்க கிட்ட நம்ம மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களை பகிர்ந்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் அர்ஜுனன் பகவான்கிட்ட தன்னோட மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் எடுத்து சொல்லலைன்னா கீதைன்னு ஒன்று பிறந்திருக்காது. அர்ஜுனன் மனசுக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இது தேவையே இல்லை, நம்ம இந்த இடத்த விட்டே ஓடி போயிட்டா எங்கேருந்து கீதை? பகவான்கிட்ட சொன்னதுனால தானே பகவான் குழப்பங்களெல்லாம் தீர்க்கணும், அர்ஜுனன் திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும், உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக உபதேசம் பண்ண ஆரம்பிச்சது கீதை. அதனால் நம்மளோட வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் நலன் விரும்பிகள் கிட்ட, அதை முக்கியமாக சொல்கிறேன்னா யார்கிட்டையோலாம் சொன்னால் திரும்ப குழப்பங்கள் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும், பிரச்சனைகளும் ஜாஸ்தி ஆகும். நம்மளுடைய நலன் விரும்பிகள் கிட்ட அவங்க சில சொல்கிற விஷயங்கள் நமக்கு பிடிக்கலைனாலும் நல்ல விஷயங்களாக இருக்கும், நமக்கே தெரியும் இல்லையா? கடிஞ்சு சொல்லுவாங்க, ஆனால் நல்லதுக்காக சொல்லுவாங்கன்னு நம்ம மனசு ஓரத்தில் நமக்கே தெரியும். அப்படிப்பட்டவங்க கிட்ட குழப்பங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது மூலமாக ஏதான நமக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு விடை கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது. அதனால் முதல் அத்தியாயத்தை பகவான் அருளோட நல்லபடியாக முடித்தோம். இதோட இந்த கீதையை படித்ததுனால, இந்த முதல் அத்தியாயத்தை படித்ததுனால இதனோட பெருமை என்ன, இதனுடைய பலன், இதனால் நமக்கு என்ன கிடைக்குன்றத அடுத்த தொடரில் பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.